கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தலைநகர் டெல்லியில நேற்று தினம் ஒரு கார் வெடித்து சிதறின சம்பவம் நாட்டையே தற்போது அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. பாதுகாப்பு பணி அதிகமான இருக்கக்கூடிய செங்கோட்டை பகுதியில் நடந்த சம்பவத்தை நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் கண்டிச்சுட்டு வராங்க. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நேற்றைக்கு மாலை 6:52 நம்முடைய டெல்லி செங்கோட்டை பகுதி, அதாவது டெல்லியுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய டெல்லி செங்கோட்டை பகுதியில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்திருக்கு இந்த சம்பவம். நேற்றைக்கு நடக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு அங்கே தேர்தல், பீகாரில் தேர்தல். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பொழுதெல்லாம் தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கும். இது நம்ம பார்க்க 2019 தான் நீங்கள் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. 500 நம்முடைய வீரர்கள் இறந்தாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ இன்னைக்கு மாலை வரை பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நேற்றைக்கு அங்கே குண்டு வெடிப்பு சம்பவம் நடக்குது. இப்போ வரைக்கும் அது குண்டு வெடிப்பு சம்பவமா, கார் இன்ஜினு வெடிச்சிருச்சா, அல்லது அங்கே வேறு ஏதாவது தற்கொலை உள்ள இருந்தவங்க சம்பவமா, இல்லை யாராவது உள்ள வச்சு எரிச்சு விட்டாங்களா, எந்த தகவலும் கிட்டத்தட்ட இப்போ 24 மணி நேரம் தாண்டிடுச்சுல. நேற்று 6:32 மாலையில் நடந்த சம்பவம். 10 இருந்துச்சு, 12 இருந்துச்சு, 13 பேர் இறந்து போயிட்டாங்க. 30க்கும் மேற்பட்டோர் காயம், அதில் 13க்கும் மேற்பட்டோர் தீவிர காயமாக இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் உடனடியாக 1 மணி நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போயிட்டார் இடத்துக்கு. என்ஐஏ போயிடுச்சு. என்னென்ன அமைப்பு இருக்கோ, வெடிகுண்டு தாக்குதல் கண்டுபிடிக்கக்கூடிய பிரிவு, காவல்துறை எல்லாமே போயிடுச்சுன்னு வைங்க. நேற்று என்ஐஏ, என்எஸ்ஜி எல்லாம் போயிட்டான். டெல்லி உளவுத்துறை, டெல்லி போலீஸார் எல்லாம் 1 மணி நேரத்தில் போயிட்டாங்க. நம்முடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட ஃபோனில் பேசிட்டு வழக்கம் போல பூட்டானில் அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட போயிட்டார். இங்கே 13 பேர் மரணம், 13 பேர் சீரியஸாக இருக்கான், 27 பேர் காயம். டெல்லி செங்கோட்டையில் இந்தியாவுடைய இதயம், டெல்லியுடைய இதயம். அந்த கார் 4 மணி நேரம் ஓடுன மணிக்கு இருந்துக்கு, ரன்னிங்ல இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் எந்த வகையான வெடிகுண்டு சொல்லலை. ஏன் சொல்லலை? எங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். பீகார் தேர்தலுக்காக செட்டப் வெடிவு இந்த வழக்கா, இந்த குண்டு வெடிப்பு சம்பவமா, அல்லது கார் வெடிப்பு சம்பவமா? ஏப்பா, கோயம்புத்தூரில் சிலிண்டர் வெடிச்சிச்சு காரில். அது பயங்கரவாத தாக்குதல்னா எந்த வகையிலும் பயங்கரவாத தாக்குதல். நம்ம இவங்க சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுக்கு, நாங்கள் இஸ்லாமியர், இந்து, கிறிஸ்துவர்கள் அல்ல. எந்த வகையான பயங்கரவாத தாக்குதல் பொதுமக்களுக்கு அச்சுறுத்துவதாக இருந்தால், அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அது மத வடிவத்தில் இருந்தாலும், ஜாதி வடிவத்தில் இருந்தாலும், கட்சி வடிவத்தில் இருந்தாலும், எந்த வடிவத்திலும் பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த வகையில் நீங்க கோயம்புத்தூர்ல சிலிண்டர்ல வெடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அந்த கார்ல ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை ஆட்சி பூச்சுண்டு வேட்டி அவுத்து போட்டு கோயம்புத்தூர் வந்தவுடனே அக்கா வானதி, அக்கா தமிழிசை எல்லாம் இருக்கும். ராஜா எச்சப்பைய பூரா தவுனா இன்னைக்கு வாயில பிளாஸ்டிக் ஊட்டி உட்கார்ந்துருக்காங்க. ஒருவே பேச்ச காணோம். ஏண்டா, டெல்லின்றது இந்தியாவை நம்மை பாதுகாக்கக்கூடிய பகுதி. அந்த வழியா தான் தீவிரவாதி ஊடுருவான். உடனே முத்துவேல் தமிழ்நாட்டில் நீங்க
சைக்கிளில் போயிட்டு சைக்கிள் டயர் வெடிச்சு டீப் வெடிச்சுன்னு வைங்க, பஞ்சர் ஆச்சுன்னு வைங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாமா ராஜினாமா பண்ணி? இப்போ என்னடா செய்றீங்க? டெல்லி உங்க ஆட்சி, டெல்லி கண்ட்ரோல் நேரடியாக மத்திய ஒன்றியத்துடைய உளவுத்துறை, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில் இருக்குப்பா. 56 இன்ச்சு மோடி டெல்லியில தான் இருக்காரு. பெரிய ராஜதந்திரி இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அங்கிட்டு இரும்ப சுமந்துகிட்டு இருக்கிற மனிதன் அமித்ஷான்றீங்களே. அமித்ஷா இருக்கிற ஊர்ல தாண்டா நேற்று மாலையில 6:32க்கு வெடிச்சத இன்னும் உங்களால கண்டுபிடிக்க துப்பு கட்டவீங்க. ஒருவே பேச மாட்டேன்றீங்க. நான் ஏந்திரேன் எல்போடு ஒருத்தன். இங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்கட்டும்? சின்ன பையன் தீபாவளிக்கு மறுநாள் சீனி வெடி போட்டா கூட சீனி வெடி போட்டு விட்டார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லுவீங்களே, என்ன ஆச்சு? அது இந்த தற்கூரி விஜய், தற்கூரி போய் அனில் குஞ்சு கரூருக்கு போனது காலதாமதம், அதை ஒத்துக்கிறவே மாட்டேன்றான். ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். புதுசா வந்திருக்கான் தமிழ்நாட்டில். இப்ப அவர் ஒரு அரசியல் தலைவர் சொல்லி காலதாமதமா போன 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே 9 மணிக்கு தான் கிளம்புன. காவல்துறை தடுத்தும் அந்த பஸ்ஸை உள்ள கொண்டு போகிறா, அந்த வேனைன்னு சொன்னாங்க. அது ராட்சச எமன் மாதிரி அந்த வேனை கொண்டு போய் காலை காலி பண்ணிட்டு கரூர் மருத்துவமனைக்கு பக்கத்து தெருவு செந்தில் பாலாஜி வீடு, மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவர் எப்படி உடனே போனான்னு கேட்கிறே. கரூர் டெல்லியில இந்த குண்டு வெடிச்சிருக்கா அல்லது கார் வெடிச்சிருச்சான்னு முடிவு வரல. அந்த சம்பவத்துக்கு உடனடியாக அமித்ஷா எப்படி போனார்னு யாரு கேட்க மாட்டேன்றீங்க? உள்துறை அமைச்சர் அவர். இவர் யாரு? செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? அந்த மருத்துவமனை, அரசு மருத்துவமனை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர். நம்முடைய முதலமைச்சர் இரவோடு இரவாக போனாரு. நீங்க தாண்டா பயந்தோழி பேலுக ஓடியாந்தீங்க தப்பிச்சு கரூரை விட்டு. நீங்க பாருங்க, பாஜக தேர்தல் வரும்போதெல்லாம் மக்கள்கிட்ட இந்த என்ன சொல்ற, இந்த கார் யாரு காருப்பா அப்படின்னு கேட்டா, இந்த பாஜக ஊடகங்கள் இன்னைக்கு மாலை வரைக்கும் நீங்க பாத்தீங்களாங்க, இதை கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திரும்ப எப்படி வராங்க, இந்த கார் ஹரியானாவை சேர்ந்த பதிவெண் கொண்டது, அங்க உமர்ன்னு சொல்லி ஒருத்தர் உடைய அவர் தான் முத காரை வாங்கியிருக்காரு. சரி, அப்புறம் இது இந்த கார் இடையில ஒரு இந்து வாங்கியிருக்காரு. இப்ப யார்கிட்ட இருக்கு? இஸ்லாமியர் பேரவே சொல்றான். இன்னைக்கு தினமலர் பத்திரிக்கை இன்னைக்கு எழுதுறான். என்ன எழுதுறான்? நேற்றைக்கு முந்தா நாள் ஹரியானா மாநிலத்தின் பக்கத்தில் சரிதாபாத், ஹரியானா பக்கத்தில் சரிதாபாத்தில் ஒரு 3000 கிலோ வெடிமருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. காஷ்மீரில் பாஜக கூடிய குஜராத்தில் பல இடங்களில் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த செய்தியையும் இந்த கார் வெடிப்பு செய்தி ஒன்னா இணைச்சு போட்டு நாட்டுக்கு ஒரு பேராபத்து வந்துருச்சு இந்த இஸ்லாமியர்னால. இன்னைக்கு பூரா செய்தி பூரா எப்படி போறான்னு கேட்டா, நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க செய்திகளை பூரா கொண்டு மக்கள்கிட்ட ஒரு கோபத்தை இஸ்லாமியர்கள் மீது, இந்த நாட்டை பாதுகாக்கிறது அமித்ஷாவும் மோடி தான் சொல்லி பீகார்ல வெற்றி பெற வைப்பதற்காக சதியா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமானைக்கு அருமையான கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்படி கார்ல இவ்வளவு வெடிமருந்துகள் எடுத்து சொல்லப்பட்டது உளவுத்துறை என்ன செய்து? நீங்க டெல்லி என்பது இந்தியாவுடைய இதயம், இந்தியாவுடைய தலைநகரம். அது செங்கோட்டை என்பது மிகப்பெரிய டெல்லியின் இதயம். அது அங்க ஒரு 4 மணி நேரமா கார் ஓடுன மணிக்கு இருந்துகிட்டு இருக்கு. உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கு? தார்மீக பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்யணுமா? 13 பேர் இருந்திருக்காங்க.
எந்த நோக்கத்திற்காக அந்த கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றது இதுவரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா? கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி ஒரு வாரங்களுக்கு முன்பாக கற்பழிக்கப்பட்ட சம்பவம். அது நடு காட்டு பகுதி. இது மாதிரி டெல்லி செங்கோட்டை நடந்த மாதிரி கிடையாது. அது நடு காட்டு பகுதி. அந்த நடு காட்டு பகுதியில் கண்காணிப்பு கேமராவே அங்க இல்லை. இருட்டு பகுதி. அந்த இருட்டு பகுதியில் நடந்த குற்றச்சம்பவத்தை 300 கண்காணிப்பு கேமராக்களை அதை சுற்றியுள்ள பகுதியில் கூட எடுத்து 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்தது திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசா. நீங்க செங்கோட்டையில 4 மணி நேரம் ஒரு கார் பார்க்கில் நிற்குது. அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அதை என்ன 4 மணி நேரம் ஒரு கார் நிற்கின்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உளவுத்துறைக்கு துப்பு இல்லை. சம்பவம் நடந்து போச்சு. அப்பாவிகள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் 13 பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர் விரைவாக குணமடைந்து வேண்டிக் கொள்வோம். ஆனால் காட்டுப்பகுதியில் கோயம்புத்தூரில் இருட்டில் நடந்த சம்பவத்தை 24 நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறான். நீ அங்க கண்டுபிடிக்க முடியலையா? அல்லது கண்டுபிடிச்சிட்டு யார் மேல பழிய போடுறதுக்கு அமித்ஷா தயாரா இருக்கீங்க? இது ஓட்டு அறுவடையா? இஸ்லாமியர் மேல் வெறுப்பு பிரச்சாரமா? இன்னும் உங்களை தெளிவான அறிக்கை போலீஸ் கொடுக்கல. இவ்வளவு போயிருக்கு, என்ஐஏ போயிருக்கு. டெல்லி உளவுத்துறை என்ன செய்து? தமிழ்நாடு, நீங்க இந்தியா பூரா மாநிலங்களில் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய அதிகாரம். யூனியன் பிரதேசத்தில், அதுவும் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் நேரடி கட்டுப்பாடு அமித்ஷாவுடைய கட்டுப்பாடு. நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தீவிரவாதிகள் வந்து இதே பாஜக, வெக்கங்கட்ட பாஜக ஆளுகிற இந்த நாடாளுமன்றத்தில் தீவிரவாதி தாக்குதல் நடைபெறவில்லையா? என்ன நீங்க பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? நாட்டை எப்படி பாதுகாக்க போறீங்க? மக்களை எப்படி பாதுகாக்க போறீங்க? வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது காந்தகார் விமான கடத்தல் நடைபெறவில்லையா? பதன்கோட் தாக்குதல் நடைபெறவில்லையா? பாஜக ஆட்சிக்கு வந்திருந்து பயங்கரவாத தாக்குதல். ஆனா தேர்தல் நேரத்தில் மட்டும் பயங்கரவாதிகளும் பாஜகவும் 2 பேரும் உடன்பாடா? நீ வெற்றி பெறுவதற்காக செய்யக்கூடிய சதியான்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. இந்த காரு ஹுண்டாய் i20 நினைக்கிறேன், இந்த காரு வந்தது. அதில் 3 பேர் இருந்ததாக சொல்றாங்க. அந்த 3 பேரும் உள்ளேயே இறந்ததாக சொன்னா டிஎன்ஏ டெஸ்ட் என்னாச்சு? உலகத்துக்கு ஆமதம்மா இங்க இருந்தா கத்துறீங்களடா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளாவுடன் குற்றவாளி உடனே கண்டுபிடித்து 1 மாதத்துல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து தண்டனை வழங்கியாச்சு. ஆனா இந்த கோவை மாணவி விஷயத்துல உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு, சுட்டு பிடிச்சாச்சுடா. இதாடா திராவிட மாடல், ஆரிய மாடல், சங்கி மாடல், RSS மாடல், இந்துத்துவ மாடல். நீங்க இதை தான் பண்ணுவீங்க. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக செய்யப்பட்ட சதியாக நாங்க உணர்றோம். ஏன் அப்படி சொல்லல? டெல்லி காவல்துறை, உளவுத்துறை, என்ஐஏ அனைத்தும் போய் இன்ன வரைக்கும் இந்த கார் வெடிப்பு சம்பவம் எப்படி சம்பவம் ஏன் சொல்லல? ஆனா இன்னைக்கு பூரா நீங்க சங்கி ஊடகங்கள்ல பூரா செய்தியை, வதந்தியை பரப்புறீங்க. எப்படி வதந்தியை பரப்புறீங்க? உமர்ன்ற ஒரு டாக்டர், அவர் காரு தான், ஆனா கார் அவர் தான் வாங்கினது. இப்ப யாரு எந்த, இப்படியே பீகார் தேர்தலை மனதில் வைத்து இஸ்லாமியர் வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்துக்கள் வாக்கை வாங்க வேண்டுவதற்காகவும் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து இன்றைக்கு தேர்தல் முடிவு வரைக்கும் சங்கி ஊடகங்கள்ல தவறான பிரச்சாரத்தை, ஒரு வெறுப்பு உணர்வு பிரச்சாரத்தை, இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வு பிரச்சாரத்தை நீங்க கிளப்புறீங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? ஏன் உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் கரூருக்கு வந்தான்னு கேட்டீங்களே, 1 மணி நேரத்தில் அமித்ஷா போனது ஏன்? பிரதமர் டெல்லியில இருந்துட்டு ஓடினார் பூட்டானுக்கு. பிறந்த நாள் அவருக்கு ஒரு கேடா? நான் கேட்கிறேன். அதனால இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது
அச்சுறுத்தலுக்காக தேர்தல் நேரத்தில் செய்யப்பட்ட செட்டப்பாக இருக்கலாம் என்ற சந்தேக அலை எழுகிறது. இதனால அப்பாவியில் இருந்திருக்கிறாங்க. இங்க அண்ணாமலை பேச்ச காணா, நயனானந்தன் பேச்ச காணா, வானதி பேச்ச காணா, எச்ராஜா எங்க ஓடி ஒளிஞ்சிட்டான். இங்க சாதாரண சின்ன சின்ன சம்பவங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்தால் உடனடியாக முதலமைச்சர் மேல இந்த தாவேகா தற்கூரி பேலுக அவன் தான் 43 பேர் மரணத்திற்கு காரணம். தார்மீக பொறுப்பேற்க துப்பு கட்டவன் இப்ப பேசுனீங்க, உன்னால கேட்க முடியுமா? அவனுக்கு தைரியம் இருக்கா? இந்த ஆதவ அர்ஜுனான்ற உன்னை கேட்கிறேன். டெல்லியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, உடனடியாக ஏன் அமித்ஷா சென்றார்? ஒரு மணி நேரத்தில் எப்படி உளவுத்துறை காவல்துறை போச்சு? டெல்லி போலீசார் எப்படி போனாங்க? எப்படி வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் ஒரு மணி நேரத்தில் எந்த வகையான வெடிகுண்டுன்னு சொல்ல முடியும்? சொல்லலாம்ல? ஏன் சொல்லல? வெடிச்சது அந்த கார் இன்ஜின் ஹீட் ஆகியா? அங்கே உள்ள இறந்தவர்களை உடனடியாக டிஎன் டெஸ்ட் எடுத்து 2 மணி நேரத்தில் சொல்லலாம். அங்க எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு, ராணுவ மருத்துவமனை இருக்கு, டெல்லி தலையில எல்லா வசதி இருக்குல்ல. அதான் கோயம்புத்தூர்ல இருட்டில் சம்பவம் நடந்தது, கண்காணிப்புக்காகவே கண்ணு கட்டிய தூரம் இல்ல, திராவிட மாடல் அரசு கண்டுபிடிச்சிருச்சு. ஏன் உங்களால செங்கோட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி கண்காணிப்பு கேமராவே இல்லையா? ஏன் காலதாமதம்? இன்னைக்கு வரைக்கும் ஏன் அறிக்கை, தெளிவான அறிக்கை வரல? டெல்லி காவல்துறையிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிலிருந்து இந்த கார் வெடிப்பு சம்பவம் குறித்து எந்த வகையான வெடிகுண்டு, எந்த வகையான இது குண்டா அல்லது உள்ளே தற்கொலையா அல்லது யாரும் திட்டமிட்ட சதியா பயங்கரவாத சதியா என்று சொல்லாம நீங்க தேர்தலை மனசுல வச்சு காலையிலிருந்து செய்தியா பரப்பிக்கிட்டீங்களே, அப்ப நோக்கம் என்ன? ஏன் பறந்து ஓடினார் மோடி? இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க கேட்கணும், மக்கள் சிந்திக்கணும். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு தூங்க மாட்டேன்றார். ஒரு சம்பவம் நடந்தா முதலமைச்சர் விடிய விடிய தூங்குறது இல்லை. இந்தியாவிலே கொரோனா காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கொரோனா மருத்துவமனைக்கு கொரோனா நோயாளிகளை எந்த முதலமைச்சர் போய் பார்க்கல. கொரோனா மருத்துவமனைக்கே தன் பாதுகாப்பு கூட கவலைப்படாமல் கொரோனா மருத்துவமனைக்கு சென்று கொரோனா நோயாளிகளை சந்தித்த இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லையா? வெள்ளத்தடுப்பு கடுமையான தென்மேற்கு பருவமழை காட்டில் அங்க சென்னையில வெள்ளம், அந்த வெள்ளத்தடுப்பு கண்காணிப்பு அலுவலகத்துக்கு இரவு 1 மணிக்கு போறாரு. மாட்டுத்தாவணிலிருந்து ஒரு அம்மா பேசுறாங்க, கோயம்பேடு இருந்து பேசுறாங்க, அவங்களுக்கு உடனடியாக தேவையை அவர் போன் எடுக்கிறார். நான் ஸ்டாலின் பேசுறேன் சொல்லுங்கன்னு. யாரா கிடைக்கும் இப்படி ஒரு முதலமைச்சர்? டெல்லியில முதலமைச்சர் போயிருக்காங்களா? முதலமைச்சரே காணா. சங்கி முதலமைச்சர் கோமிய தண்ணியை மாட்டு கோமியத்தை குடிச்சிட்டு இருக்கிறவங்க அவங்க. அதான எங்க அறிவு, திராவிட அறிவு, அங்க சங்கி. அதனால இந்த கார் வெடிப்பு சம்பவமே பயங்கரவாத தாக்குதல் என்ற போர்வையில் இங்கே பீகாரில் வாக்குகளை சேகரிப்பதற்காக நடந்த சந்தேகமாக கருதுகிறோம். ஆகவே விசாரணை முழுமையாக நடைபெற வேண்டும். நன்றி சார். நன்றி.